அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா யட்சினிகள் அப்படின்றது யாருன்னா அவர்கள் கடவுள் கிடையாது. யக்ஷர்னு சொல்லக்கூடிய சக்திகளினுடைய பெண் வடிவம் தான் யக்ஷினி அப்படின்றது. குபேரன் யக்ஷர்களின் ராஜாவா இருக்கார். இந்த மாதிரி நிறைய பெண் தேவதைகள் இருக்காங்க. இவங்களை நம்ம யக்ஷினின்னு சொல்றோம். சில சக்திகளை நமக்கு கொடுக்கக்கூடிய தேவதைகளா இவங்க இருக்காங்க. பழங்கால கோயில்கள்ல அந்த தூண்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பெண்களினுடைய சிலை மாதிரி வடிச்சு வச்சிருப்பாங்க. அதனுடைய பெயர் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. நீங்க அதனுடைய பெயர்லாம் தேடி விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த யட்சினுடைய பெயர்களா இருக்கும். இந்த யட்சினிகள் தங்களுடைய உருவத்தை மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை. கேரளால இந்த யட்சினிகள் அதிகமா பேசப்படுது. அதாவது கேரளாவில் எப்படி பேசுவாங்கன்னா, சின்ன வயசுல துர்மரணம் அடைந்த பெண் ஆவியா சுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பெண்களை யட்சி அல்லது யட்சினின்னு சொல்றாங்க. அதாவது பழிவாங்க துடிக்கிற ஆவி. நம்ம ஊர்ல சொல்ல போனா மோகினி பிசாசு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இந்த யட்சினிகளை வசியம் பண்றது மூலமா அருள்வாக்கு சொல்றது, ஜோதிடம் பார்க்கறது, சில சித்து வேலைகள் செய்யறது, இதெல்லாம் பண்ண முடியும். அதற்கான பிராக்டிஸ் நிறைய இருக்கு. நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. யட்சினிகள்ல நிறைய யட்சினிகள் இருக்கு. அதுல நாக யட்சினி, மதன யட்சினி, பிசாசினி, வர யட்சினி, அப்சரா, இதெல்லாம் மிகவும் குறிப்பிடத்தக்க யக்ஷினியா இருக்கு. நன்றி.